நம்ம கண்ணுக்கு கோழில முடி இருக்கானே தெரிய மாட்டேக்கு இல்லன்னே தெரிய மாட்டேக்கு. ஏ சந்திரா, இங்க ஒரேட்டு ஓடியா, இதுல கொஞ்சம் முடியதான் இருக்கானி பாரு. என்ன நம்ம மாமியார் காலையிலே கோழிலாம் பிடிச்சி கொண்டுகிட்டு இருக்காவ. 2 முட்டை தாங்கன்னா கூட தரமாட்டாவ, பக்கத்து வீட்டில் கொண்டு வித்துட்டு வந்துருவாவ. இன்னைக்கு கோழிலாம் கொல்லியாவல, எதுவும் விசேஷமோ? ஒருவேளை மெட்ராஸ்காரி வருவாளா இருக்குமோ? நேற்று தானே பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுருந்து அதுக்கு முன்னே ட்ரெயின் ஆகிட்டா. அப்படி இருந்தாலும் சொல்லியிருப்பாவள, சொல்லவும் செய்யலையே. ஏதோ விஷயம் இருக்கு. இல்லைன்னா நம்ம மாமியாராவது காலையில் எழுப்பி சமைக்காராவது. என்ன நடந்தா என்ன, அன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்புடாது போதும். என்ன கூப்பிட்டியளோ? காலையிலே கோழியை பிடிச்சிட்டு இருக்கிறியா? ஆமா, நானும் ஒரு வாரமா பாத்துட்டு இருக்கேன். இந்த கோழி பக்கத்து வீட்டுல போய் முட்டை விட போகுது. நான் அவட்ட கேட்டா அவ என்கிட்ட சண்டைக்கு வரா. அவ முட்டைதுங்கிறதுக்கா நான் கோழி வளர்க்கணும், அதான் இன்னைக்கு பிடிச்சி அடிச்சு விட்டேன். எது எப்படியோ நமக்கு சிக்கன் கிடைச்சா சரிதான். அப்படியாத்தே அங்க போய் முட்டை விட போச்சு. ஆமா, அந்த ஆளோ முட்டை விற்கும்னு சொல்லி யாரோ சொன்னாவ பத்துடுங்க. ஒருவேளை நம்ம கோழி விட்ட முட்டையாதான் இருக்குமோ? என்ன நம்ம ஒரு கதை சொன்னா இவ பதிலுக்கு இன்னொரு கதை எல்லாம் சொல்லியா? சரி சந்திரா, இதுல கொஞ்சம் முடியலையாதான் கண்ணுக்கு தெரியவானி பாரு. என் கண்ணுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. சரித்தே பாக்கேன், கொஞ்சம் இருட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. நான் மச்சில துணி வேற காயப்படுந்தே வத்துடுங்க, அதை எடுத்துட்டு வந்து பாக்கேன். ஐயா அம்மா, திடீர்னு இருட்டிட்டுலாம் வருது. சரி, நீ இந்த கோழி எடுத்து உள்ள கொண்டு வை, நான் இப்ப வாரேன். சரித்தே, நான் கடதூர் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ சும்மா இருந்தேன்னா 4 உள்ளியே உடச்சு வை. காலையிலே கறி வச்சிட்டோம்னா கொஞ்சம் இட்லிக்கும் தொட்டி சாப்பிட நல்லா இருக்கும். என்ன விவரம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மாமியார் காலைல சக்கரம் கிட்டுன மாதிரிலாம் சுத்திட்டு தெரியாவே. சந்திரா, அடுப்புல கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வெண்ணியம் போட்டு வை. இந்த அம்மைக்கு ஒரு அக்கறையே இல்ல. 2 பிள்ளைகளை கூட்டிட்டு தனியா வருவாள, நீ ஒரு என்னமாவது இருக்கா? இப்படி காக்க வச்சுட்டாவள. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மக்கா? ஏம்மா ஏமா இவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே காத்து கிடக்குது? போற ஆள்லாம் பாத்துட்டே போகுது. வண்டி சீக்கிரமே கொண்டு விட்டுட்டோம் மக்கா. நீ மக்கா காத்து கிடந்தா நடந்து வரேண்டியதானே வீட்டுக்கு. பையலதான் நான் வந்து மெதுவா எடுப்பேனே. விளாட்டா வன்றியா? நான் அந்த 2 பிள்ளைகளையும் கையில பிடிச்சிக்கிட்டு பையன் தூக்கிட்டு வரேண்டாமா. நீங்க வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நான் ஆட்டோ பிடிச்சு வந்திருப்பேன். ஆட்டோக்காரன் 50 ரூபா தான் கேட்பான். சரி சரி, கோபட, இதுல நேரத்தை கடத்துவோம், வா போவோம். ஏமா ரொம்ப வெயிட்டா இருந்தா ஒரு பையன் என்கிட்ட வேணா தாங்க. வெயிட்லாம் ஒன்றும் இல்லை மக்கா, நீ அந்த பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனா கொண்டு வந்துருவேன். கொடை வளர்த்தி கூட இல்ல, உனக்கு கொடை கேட்கும். உங்ககிட்ட தரதுக்கா நான் பாட்டிட்டு இருந்து வாங்கினேன். இடி சத்தம் காட்டாம எட்டி நடங்க, உங்க சண்டைய வீட்டுல போய் போடுங்க. எப்ப பார்த்தாலும் அவன் என்ன ஏசியான் ஏசியான்னு நம்ம உயிரை எடுக்க. குப்பை தொட்டில இருந்து எடுத்தவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. பாட்டி, எனக்கு முறுக்கு வேணும். சரி மக்கா, எட்டி நடந்து வீட்டுக்கு போங்க, நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன பாட்டி, எனக்கு முறுக்கு வேணும். எம்மா, இதை கொண்டு வீட்டுல தந்துட்டு போகடாதாமோ? ஏன்னா கடதர்ல கொஞ்சம் சாமானத்தோட வாங்கிட்டு கொண்டு வரேன்னா இப்ப என்ன யார தூக்கிட்டு போவா? ஆமா, நான் வீட்டுக்கு போன உடனே வா மருமவ என்ன ஆரத்தி தட்டெடுத்துல வரவேற்பா. அவ வரவேற்ற வரவேற்கலன்னு என்ன, நம்ம வீட்டுக்கு நீ போற, அதுக்கு ஏன் இப்படி சங்கடப்படியா? ஆமா, நீங்க என்னைக்கு உங்க மருமகளை விட்டு கொடுத்துருக்கிறிய. ஏட்டி, தூர தள்ளி போய் என் கடைக்குள்ள வரக்கூடாது. இது பாட்டி எனக்கு தந்த கொடை. ஏட்டி, ரோட்ல போகும்போதாவது சும்மா போங்கட்டி, என்னை கேவலப்படுத்திட்டே வருவீளோ? இது யாரு, பொண்ணம்மா மவளா? ஆமா பாட்டியா, நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்தா லேவையே தெரிய மாட்டேக்க. நீ தனியாயா வந்தா? உன் வீட்டுக்காரன் வரலையாக்கும். என் தலையா இப்படி விரிச்சு போட்டு வந்திருக்கா, அள்ளி முடிஞ்சு கட்டப்படாதாக்கும். அவளுக்கு வேலை இருக்கு பாட்டியோ, பிள்ளைகளுக்கு லீவு பத்தியெல்லாம் அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, போயிட்டு வா, தலையில ஒழுங்கா கெட்டு. அந்த கொடைய மடக்கி தூர வை. வீட்டுல ஒருத்தரையும் காணலையா? இவ நம்ம வருவானி தெரிஞ்சே கதவை பூட்டிட்டு இருந்தாலையும் பேச்சாளா? எம்மா எம்மா, எப்ப அந்த செந்தடம் பழம் எவ்வளவு ரூபா? ஒரு பழம் 7 ரூபாக்கா. பழம் பார்க்க என்ன சின்னதா இருக்கு, 7 ரூபா சொல்லியா? ஆமா, உங்க குவாலி முட்டையும் சின்னதா தான் இருக்கு. நீங்க உங்க முட்டைய 10 ரூபா சொல்றீங்களே. குவாலி முட்டையும் வாழைப்பழமும் கணக்கு ஒண்ணாப்பா? 5 ரூபானி தா. 5 ரூபாய் வராதுக்கோ. சரி, 6 ரூபா போட்டு 10 பழம் தாப்பா. எக்கா, உங்ககிட்ட முட்டை இருக்கா? ஆமாப்பா, முட்டை இருக்கு. நீ 10 பழம் தா, நான் நாளைக்கு உனக்கு 6 முட்டை கொண்டு தாரேன். சரிக்கா. என்ன ஏக்கா, செந்தளம் பழம்லாம் வாங்குறியா? வீட்டுக்கு தான் விருந்தாலும் வந்திருக்கா. எப்படி கண்டுபிடிச்சா? என் மொவ வந்திருக்காப்பா மெட்ராஸ்ல இருந்து. அதான கைலி பழம் வாங்கியாலும் திடீர்னு செந்தளம் பழம் வாங்க வந்திருக்க. எம்மா, பூ முளை எவ்வளோ? பாட்டியா, ஒரு முளை 30 ரூபா தான், வாங்குங்க. ஏ ஆத்தா, ஒரு முளை 30 ரூபாயா? பாட்டியா, என்கிட்ட வாங்குங்க, 4 முளை 100 ரூபாய் தாரேன். ஒரு முளை நீ வாங்கினா என்கிட்ட 30 ரூபா தான். எல்லாம் விரிஞ்ச பூ மாதிரி இருக்கு, மொட்டு பூ கூட இல்ல. இதுக்காமா இத்தனை ரூபா? பாட்டி, சந்தையில பூ விலை எல்லாம் கூடிட்டுல. நேத்து உதிரி பூவே ஒரு
வாடி போற பூக்கு இவ்வளோ விலை. என்னது இவ்வளோ? அங்க மைனியோ? மைனி எங்க அம்மா எங்க? அம்மா கொண்டு போன கொடையெல்லாம் அவ தான் கொண்டு வந்திருக்கா. இப்போ வந்து அம்மா எங்கன்னு என்கிட்டே கேட்கா. என்னையே பைத்தியாரின்னு நினைச்சிட்டு இருக்கா. கடதருவுக்கு போறேன்னு போனவ மைனியோ. நீங்க குளிச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க வாங்க. என்ன மைனியோ வெயிட் கூடிட்டியளோ? குண்டாலா தெரியறிய? யாரு எதை சொல்ல நினையே இல்லை. ஆமா மைனியோ குண்டாயிட்டேன். நீங்க ஒல்லி ஆயிட்டிய மைனியோ. இவளுக்கு இனி மட்டம் தட்டியதே வேலையா போச்சு. சரி அம்மா வெளியில வெண்ணி போட்டு வச்சிருக்கேன். நான் போய் குளிச்சிட்டு வரேன்.